ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இரிகேஷன் இன் எண்டோடான்டிக்ஸ். ஸோ க்ளீனிங் அண்ட் ஷேப்பிங்க்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா இரிகேஷன் தான். ஸோ ஆர்சிடியோட சக்ஸஸ் ரேட்டே வந்துட்டு இந்த இரிகேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எதனாலன்னா நம்ம என்ன தான் மெக்கானிக்கலாக க்ளீன் பண்ணாலும் நம்மளால் கெனாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் தி அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கெனால். என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலுமே அந்த அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்னால கொஞ்சம் பாக்டீரியா வந்து அங்கங்கே வந்து தங்கி இருக்கும். அது நம்மளால் மெக்கானிக்கலாக க்ளீன் பண்ண முடியாது. நம்ம ஒருவேளை இதை க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னா இப்போது ஆர்சிடிக்கு முன்னாடி பல்ப் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதுக்கான ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து நடக்கும் பிகாஸ் ஆஃப் தி வாஸ்குலேச்சர். இப்போது பல்ப் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஹோஸ்டோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு ஆர்சிடி வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகம். ஓகேவா? இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, இப்போது இந்த பாக்டீரியா வந்து டென்டினல் டியூபிள்ஸ்லையுமே வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா 2000 மைக்ரோமீட்டர் டெப்த் அளவுக்கு வந்துட்டு இன்வேட் பண்ணியிருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மெக்கானிக்கலாக வந்துட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இரிகேஷன் ஸ்டெப் மூலமாக மட்டும்தான் வந்துட்டு நம்ம இந்த பாக்டீரியாவெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு எஸ்ஸே எழுதுறதுனாலும் ஃபஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதிடுங்க. ஸோ சக்ஸஸ் ஆஃப் ஆர்சிடி பேஸ்ட் ஆன் ரிமூவல் ஆஃப் இன்ஃப்ளேம்டு நெக்ரோட்டிக் டிஷ்யூ மைக்ரோப்ஸ் பயோஃபிலிம் டெப்ரிஸ் ஃப்ரம் த ரூட் கெனால் ஸ்பேசஸ். ஓகேவா? இப்போ இரிகேஷனுக்கு வந்துட்டு பார்க்கும்போது டெஃபினேஷன் வந்து யார் கொடுத்ததுன்னா கொஹான். இது வந்து 12th எடிஷன்லேருந்து எடுத்தது தான். ஸோ எண்டோடான்டிக் இரிகேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டெலிவரிங் ஃப்ளோவபிள் லிக்விட் கெமிக்கல் இன்டு த ரூட் கெனால் சிஸ்டம் டு டிஸ்இன்ஃபெக்ட், cleanse and debride areas that cannot be reached by mechanical instrumentation alone. அதாவது நம்ம ஒரு சொல்யூஷனை வந்துட்டு அந்த கெனால்குள்ளே வந்துட்டு டெலிவர் பண்ணுறோம். ஸோ அந்த சொல்யூஷன் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டெப்ரிஸ், இந்த ஸ்மியர் லேயர் டியூரிங் நம்ம வந்துட்டு அந்த க்ளீனிங் அண்ட் ஷேப்பிங் பண்ணுறப்ப வந்துட்டு ஃபார்ம் ஆன ஸ்மியர் லேயர் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஒரு லிக்விடே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ரிமூவ் தி டெப்ரிஸ் கிரியேட்டட் டியூரிங் ஷேப்பிங் ஆஃப் தி ரூட் கெனால். ஸோ நம்ம ரூட் கெனால் வந்துட்டு ஷேப் பண்ணும்போது அந்த டெப்ரிஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் லூப்ரிகேஷன் தி ரூட் கெனால். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரையாக இருக்க கெனாலில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டோம்னா அது வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும். இதுவே வந்துட்டு நம்ம ஒரு வெட்டாக இருக்க கெனாலில் வந்துட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டோம்னா வந்துட்டு அது கொஞ்சம் வந்துட்டு அது போயிட்டு வரதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் பிரேக்கேஜ் வந்துட்டு ஆகாது. அதுக்காகவும் நெக்ஸ்ட்டு டிசால்வ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் டிஷ்யூஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ரிமூவ் அண்ட் ப்ரிவென்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மியர் லேயர். அதாவது ஸ்மியர் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் டியூரிங் க்ளீனிங் அண்ட் ஷேப்பிங் அப்போ. ஸோ அப்போ வந்து அந்த ஃபார்மான ஸ்மியர் லேயரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐடியல் ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது இப்போது கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இரிகேஷன் சொல்யூஷனுக்குமே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக காம்பினேஷனில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கலி ஃப்ளஷஸ் அவுட் தி டெப்ரிஸ் ஃப்ரம் தி ரூட் கெனால். ஸோ ரூட் கெனால் இருக்கக்கூடிய அந்த டெப்ரிஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். நான் டாக்ஸிக் அண்ட் நான் இரிட்டேட்டிங் டு தி பெரியபெக்கல் டிஷ்யூஸ். ஸோ பெரியபெக்கல் டிஷ்யூஸ்க்கு வந்து டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிசால்வ்ஸ் நெக்ரோட்டிக் அண்ட் வைட்டல் பல்ப் டிஷ்யூஸ். அந்த வைட்டல் பல்ப் டிஷ்யூ அந்த மாதிரி ஆர்கானிக் டிஷ்யூ எல்லாத்தையுமே வந்துட்டு டிசால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்வ்ஸ் ஆஸ் அ லூப்ரிகன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிமூவ் தி ஸ்மியர் லேயர். லோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஹேஸ் நோ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் தி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டென்டன். ஓகேவா? அப்புறம் டஸ் நாட் இன்டராக்ட் வித் தி சீலிங் எபிலிட்டி ஆஃப் எய்தர் த ரூட் கெனால் சீலர் ஆர் ஆப்சுரேட்டிங் மெட்டீரியல். அதாவது இது ரெண்டுத்துக்கு கூடயுமே வந்துட்டு இன்டராக்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஸ் ஈஸி டு யூஸ் அண்ட் எக்கனாமிக்கலாக வந்துட்டு அவைலபிளாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி ஈஸி டு யூஸாக வந்துட்டு இருக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது 1915 டாக்கின்ற ஒருத்தவங்க தான் வந்துட்டு 0.5% சோடியம் ஹைப்போக்ளோரைடு வந்துட்டு இந்த மாதிரி ஊன்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க டியூரிங் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ. அதுக்கப்புறம் 1919 தான் வந்துட்டு கூலிட்ஜ் வந்துட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைட்டை வந்துட்டு எண்டோடான்டிக்கில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன இரிகேஷன் என்னென்ன இயர்லலாம் வந்துட்டு வந்துச்சுன்னு பார்ப்போம். 1940 வந்துட்டு குளோரெக்சிடின் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1943 வந்துட்டு கிராஸ்மன் வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் 2000 வந்துட்டு MTAD வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 2010 2015 வந்துட்டு நானோ பார்ட்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. இப்போ 2023 ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது ட்ரைட்டான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு எஸ்ஸே எழுதும் போது ஹிஸ்ட்ரியும் சேர்த்து எழுதுங்க.
அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் வந்து 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எனடான்டிக் இரிகன்ஸை வந்துட்டு 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்துட்டு கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், இன்னொன்று வந்து நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். கெமிக்கல் ஏஜென்ட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. டிஷ்யூ டிசால்விங் ஏஜென்ட், அதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட், அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் குளோரெக்சிடின். நெக்ஸ்ட் வந்துட்டு கீலியேட்டிங் ஏஜென்ட்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து EDTA. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ்க்கு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் க்ரீன் டீ, AAA, இந்த மாதிரி எல்லாம் இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸுமே இந்த நேச்சுரல் ஏஜென்ட்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸிஃபிகேஷன் வந்து குலாபி ராலா இட்டால் 2005 வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸிஃபிகேஷன். இது கண்டிப்பாக வந்து படித்து எழுதுங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் கீழேயும் அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் வந்து எழுதுங்க. கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் EDTA, EDTAC, REDTA, RC prep. ஸோ இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு EDTA வந்து எழுதிடுங்க. மற்ற 3 ஞாபகம் இல்லைனா பரவாயில்ல. RC prep வந்து மோஸ்ட்டாக எங்கள் காலேஜில் யூஸ் பண்ணக்கூடிய கீலேட்டிங் ஏஜென்ட் வந்து RC prep தான். இந்த ஒவ்வொரு ஏஜென்ட்ஸை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஹாலைட் காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு பார்க்கும்போது சோடியம் ஹைப்போக்ளோரைட், பொவிலின் அயோடின், ஆக்சிடேட்டிவ் பொட்டென்ஷியல் வாட்டர், அதாவது எலக்ட்ரோகெமிக்கலாக வந்துட்டு அந்த வாட்டரை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், டானிக் ஆசிட், மேலிக் ஆசிட்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்க்கும்போது டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைட், டாக்ஸிசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைட் இதெல்லாம் வந்துடும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பார்க்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதர்ஸில் பார்க்கும்போது செட்ரிமைட், டெர்ஜின்சால், குளோரெக்சரின், MDAT இதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் பார்க்கும்போது குளோரோஃபார்ம், ஹாலோதேன், சைலின், யூக்லிபிட்டஸ் ஆயில், நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்ச் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். என்னென்னலாம் இருக்குது, ஐடியல் ரெக்வயர்மெண்ட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸு, கிளாஸிஃபிகேஷன், சும்மா தியரி பார்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் பற்றி வந்துட்டு கிளியராக பார்ப்போம். அந்த குளோரெக்சின், சோடியம் ஹைப்போக்ளோரைட் இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு 5 மார்க்லலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.